எங்களுடைய எல்லா பாவங்களையும் யாரெல்லாம் பாவங்கள் செய்து எங்களுடைய உள்ளங்களுக்காக பாவங்களை மூழ்கி கிடக்கிறோம். யாரெல்லாம் நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் யாரெல்லாம் நாங்கள் பார்வையால் எங்களுடைய செவி புலன்களால் எங்களுடைய ஞாபகத்தால் நாங்கள் பாவங்களிலேயே கழித்துக் கொண்டிருக்கிறோம். நல்ல கெட்ட விஷயங்களை பார்ப்பதை எங்களுடைய கண்களை பாதுகாக்கிறார். பொய் புத்திராட்டமான விஷயங்களை பேசுவதை நாவலை பாதுகாக்கிறார். கெட்ட வார்த்தைகள் மாதிரியான வார்த்தைகள் பேசுவதை நாவலை பாதுகாக்கிறார். புறம் பேசுபவர்களுடைய பேச்சை கேட்பதை விட்டு எங்களுடைய காதுகளை பாதுகாக்கிறார். சினிமா பாடல்கள் மியூசிக்குகள் கேட்பதை விட்டு எங்களுடைய எங்களுடைய காதுகளை பாதுகாப்பாயா. எங்களுடைய அந்த அசைவுகளை எல்லாம் பாவத்தை விட்டு பாதுகாப்பாயா. எங்களுடைய உள்ளத்தை பாதுகாப்பாயா. உயரிடத்தில் நல்லவர்களாக அமைத்து உள்ளெல்லாம் கெட்ட விஷயங்கள் சிந்திப்பதை விட்டு ஒரு உள்ளத்தை பாதுகாப்பாயாக. பிறரை பற்றி தீய எண்ணம் வைப்பதை விட்டு உள்ளத்தை பாதுகாப்பாயாக. எல்லாரையும் நல்ல எண்ணம் வைப்பதை எங்களுடைய தப்பித்த தந்தனையாங்களா. எங்களுடைய உள்ளத்தை பாவத்தை விட்டு பாதுகாப்பாங்களா. நல்லா நபியவர்கள் சொன்னதை போன்றுள்ள உடலில் ஒரு துண்டு இருக்கின்றது, அந்த சதை துண்டு சரியாகிவிட்டால் நம்ம உடலும் சரியாகிவிடும் என்று சொன்னார்களா. அப்படிப்பட்ட கல்வை பாதுகாப்பாங்களா. இந்த கல்வை யாரும் பார்க்க முடியாது, அதனால் என்ன பாவங்களாக செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. யாரா எதை வேண்டாம் சிந்தித்துக் கொள்ளலாம் என்ற கெட்ட சிந்தனை இருக்கிறது. யாரா ஆனால் நீ பார்த்து கொண்டிருக்கிறாயா. எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தியாரா. 100 ஆண்டுகளாக நல்ல எண்ணங்கள் வைக்கக்கூடியவர்களாக ஆக்கியாரா. சின்ன பிள்ளைகள் மீது இறக்கம் செய்யக்கூடியவர்களாக, பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நற்குணத்தில் வாழ்ந்தார்கள் அப்படிப்பட்ட நற்பண்புகளை எங்களுக்குடையவர்களாக கண்ணியமான வாழ்க்கையுடையவர்களாக எங்களுடைய பொருளாதார உரிமைகள் எல்லா விஷயத்திலும் கண்ணியத்தையுடையவர்களாக யாரிடத்திலும் கையெழுத்துடையவர்களாக எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மிடத்தில் உரையாடக்கூடியவர்களாக அதிகமான அமல் செய்யக்கூடியவர்களாக யாரையும் முகவாசிகள் அனைவரும் ஐவரை துறக்கூடியவர்களாக என்னுடைய பள்ளியை தொழிலை கொண்டு குர்ஆன் திலாவத்தை கொண்டு திக்ரை கொண்டு நஃபிலா அமல்களை கொண்டு பிரகாசப்படுத்தியார்களா. எங்களை கபூல் செய்து கொள்ளியார்களா. என்னுடைய எல்லா கட்டளைகளும் நிறைவேற்றக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியார்களா. எவ்வளவு பாவம் செய்தாலும் திரும்ப திரும்ப மன்னிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாயா. அதை நம்பக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியார்களா. திரும்ப திரும்ப உன்னிடத்திலிருந்து மன்றாடி மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் ஆக்கியார்களா. திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். எங்களை திருத்தியார்களா. முழு உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை தூரப்படுத்தியார்களா. குறிப்பாக பலஸ்தீனில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மீதான அல்லாஹ்வின் வாழ்க்கையை அவர்களுக்கு எவ்வளவு உறுதியை கொடுத்தாயோ அதே போன்று அவர்களுடைய பொருளாதாரம் அவருடைய உடைமைகளுக்கு நீ பாதுகாக்க முடியாதா. இருக்கக்கூடிய பிரச்சனை பிள்ளைகளுக்கு நீ பொறுப்பேற்க முடியாதா. பெண்களுக்கு நீ பொறுப்பேற்க முடியாதா. அவருடைய கருத்துக்கு நீ பொறுப்பேற்க முடியாதா. சுபிச்சமாக வாழ்க்கையை கொடுக்க முடியாதா. எங்கெல்லாம் முஸ்லீம்கள் அலட்சிய போக்குடன் பொருளாதார மதியில் மூழ்கி கிடக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல புத்தியை கூடியார்களா. ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக்கியார்களா. ஹஜ் செய்யக்கூடியவர்களாக்கியார்களா. அமல்களில் போட்டி போடக்கூடியவர்களாக்கியார்களா. எல்லாருடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்ளியார்களா. எல்லா புனிதமான பதில் சஹாபாக்களுடைய ஈமானை எங்களுக்கு கூடியார்களா. தீனுக்காக வேண்டிய எங்களுடைய பொருளாதாரம் எங்களுடைய உழைப்பு எங்களுடைய நேரங்களை செலவு செய்து கொள்ளாக்கியார்களா.
யா அல்லாஹ் ஹலாலான பொருட்களை இருக்கக்கூடிய அல்லாஹ் நம்முடைய வியாபாரங்களை ஹலாலாக்கி அல்லாஹ் நம்முடைய உணவுகளை ஹலாலாக்கி அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய தாமதத்தை ஹலாலாக்கி அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதத்தில் எங்களுக்கு ஹலாலான வளர்ப்பை உடைய அல்லாஹ் யா அல்லாஹ் வருவாய் எங்களுடைய சந்ததியர்களுக்கு நீதி நசிபாக்கி அல்லாஹ் தக்வாவுடையவர்களாக சமுதாயத்தில் முன்மாதிரியானவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கி அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய மஸ்ஜிதை எங்களுடைய மதரசாவை எங்களுடைய எல்லா விதமான தீர்வு இதாரத்தையும் கபூல் செய்ய கியாமத்தில் நம்முடைய தாயின் தாயின் எங்களுடைய மதரசா சிறப்பாக நடக்க தௌஃபீக் செய்ய அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகள் உருவாக்கக்கூடிய மதரசாவை மதரசாவை யா அல்லாஹ் மதரசா பிள்ளைகளை எந்த விதமான தொய்வும் இல்லாமல் சீராக அவர்கள் தங்களுடைய மதரசாவிற்கு வரக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கியாண்டார். அவருடைய பெற்றோர்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை கூடியாண்டார். குரானுடையவர்களாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கியாண்டார். சரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கியாண்டார். காரணமாக மதரசாவை ஆக்கியாண்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆஜாக்கள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் நிக்கா ஆகாமல் இருக்கின்றார்களோ குமரிகளும் வாலிபர்களும் பொருத்தமான ஜோடி அவர்களுக்கு தந்தறியார்கள். யாரெல்லாம் நிக்கா முடித்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு சாலையான குழந்தைகள் இருக்கிறார்கள். யாரெல்லாம் கடன் தொழிலாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த கடன் தொழிலை விட்டு மீட்டு அவர்களுக்கு சுற்றமான வாழ்க்கை முடியாதெல்லாம் யாரெல்லாம் நோய்வாயால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆபியத்தை நீண்ட சுகமான வாழ்க்கை அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான தேவைகள் இருக்கிறார்களா? எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ அறியக்கூடியவனாக இருக்கிறார்களா? அந்த தேவைகளை எல்லாம் கபூல் செய்கிறார்களா? புனிதமான இரவி பரக்கத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆக்கத்தால் நீருடைய துஆக்களை கபூல் செய்கிறார்களா? வேறுபடுகளை விரட்டுகிறார்களா? இந்த சிறிய துஆவை கபூல் செய்து ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله sallallahu alaihi wasallam sallallahu ala Muhammad ya Rabbi salli wa sallim.